அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு கூட பெரியார் என்ன நினைத்தாரோ அத்தனையும் அவர்தான் நிறைவேற்றார். அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் நிறைவேற்றார். அப்போ பெரியார் அவர்கள் தனக்கு எந்த தனிப்பட்ட ஆசைகளும் கிடையாது. எனக்கு இந்த மக்களும் இந்த மக்களுக்கான நோக்கமும் தான் என்னுடைய நோக்கமே தவிர, இந்த மக்களுக்கான உயர்வு தான் என்னுடைய நோக்கமே தவிர, எனக்கு தனிப்பட்ட எதிரி யாருமே இல்லை. அண்ணாவையும் சரி, கலைஞரையும் சரி, பெயர் சொல்லி கூட கலைஞரை எல்லாம் பெயர் சொல்லி கூட பெரியார் அவர்கள் சொன்னதை நான் பார்த்ததில்லை. கலைஞர்னு தான் சொல்லியிருக்கார். அவ்வளவு வீடியோவில், அவ்வளவு எழுத்தில். உறவுகளாய் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்திற்கும் இந்த அரங்கத்திற்கும் என் முன்னோடிகள் முன்னால் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு அதை ஏற்படுத்தி தந்த மே 17 இயக்கத்திற்கும் என் பேரன்புகளும் நன்றிகளும். நான் ஒரு 25 வயது இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வர்றார். அந்த காலகட்டத்தில் என் வயது பையன்கள் எல்லாம் அரசியலை நோக்கி போகும்போது அவர்தான் வழிகாட்டி போல் இருந்தார். அந்த ஈர்ப்பு தான் இருந்தது. ஆனா என்னை அந்த பக்கம் போக விடாம, திரையரங்கு வரையிலும் நீ சரி, ஆனால் அரசியலுக்கு ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னு என்னைய அந்த பக்கம் நகர விடாம நகர்த்தி என்னைய இருப்பு கொள்ள வச்சது கம்யூனிஸ்ட் இயக்கம். அதனுடைய புத்தகங்கள், தோழர்கள், எளிமையான தோழர்கள் ஒரு பைய போட்டுக்கிட்டு அவர்களுடைய பேச்சும் அவர்கள் தந்த அறிவுரையும் அவர்கள் வழிகாட்டின புத்தகங்களும் எனக்குள் ஒரு பதிவாக அமைந்தது. என்னுடைய வயது 25. அந்த சமயத்தில் நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு பிரமிப்பை தந்தது அண்ணன் வைகோ அவர்களுடைய எழுச்சி. அப்பதான் இலங்கையில கருப்பு தினம் முதல் படுகொலை நடந்து முடிஞ்ச அந்த காலகட்டம். பெரியார் இயக்கங்களும் அண்ணனும் அன்று தமிழகம் எங்கும் பயணம் செஞ்சு எல்லா புகைப்படங்களையும் எல்லா ஊர்களையும் காட்சிப்படுத்தினாங்க. அந்த படுகொலையை கொண்டு போய் மக்களிடம் ஆணித்தரமாக விதைத்தது, கோபப்பட வைத்தது. அந்த அரசியலை இந்த மேடை இன்னைக்கு முன்னெடுக்குதுன்னா அதுக்கான ஆரம்ப கட்டத்தை அண்ணன் வைகோ அவர்கள் செய்தார். அன்னைக்கு மவுண்ட் ரோட்ல எல்லாம் ஊர்வலம் போகும். செஞ்சுட்டு அந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா கருப்பு தொப்பியும் அந்த யூனிஃபார்ம் போட்டு அண்ணன் அப்படி நடந்து வர்ற ஊர்வலம் இருக்க சிலிர்க்கும். அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். அதை ஒட்டி அதே தாக்கத்தோட அண்ணனுடைய அந்த ஊர்வலங்களையும் இந்த எழுத்தையும் அந்த பேச்சையும் ஒரு தலைமுறையை அது ஒரு பெரிய தாக்கத்தை தந்தது. அந்த தாக்கங்கள் அந்த தலைமுறை இன்னைக்கு மருதண்ணனிலிருந்து இன்னைக்கு என் வயதை அடையக்கூடிய அனைவரும் அதே தாக்கத்தோடு இருக்கிறோம்னா அவர்கள் போட்ட விதையும் அந்த தாக்கமும் தான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதுபோல சமரசமற்று கொள்கைகளையும் இளைய தலைமுறையை மீட்டெடுத்து ஒரு நல்வழிப்படுத்தி அரசியல் சொல்வதிலும் ஒவ்வொருத்தர் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்தை தான் திருமுருகன் காந்தி தோழர் அவர்கள் வந்திருக்கார். மே 17 இயக்கம் அன்று தீகா செய்த வேலையைத்தான் இன்னைக்கு செய்யுது. தீகா ஒரு பக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அண்ணா அவர்கள் வர்றாங்க. இந்த பக்கம் பெரியார் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு அவர் ஒரு பகுத்தறிவு இயக்கம் ஆரம்பிச்சு இருக்காரு. ஒரு ஆண்ட கட்சி சுயமரியாதை இயக்கம். நான் அரசியலுக்கே நிற்க மாட்டேன்னு சொல்ற கட்சி ஒரு நோக்கம் உள்ளவர் பெரியார். இந்த இரண்டும் இணைகிறது. அரசியலில் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உருவானதுதான் தீகா. அவருடைய நோக்கத்தில் இருந்து அரசியலில் இருந்தால்தான் நாம் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய நோக்கத்தையும் செயல்பட முடியும் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. பெரியார் இல்லைங்கிறாரு. இந்த ரெண்டுக்குமான நோக்க வித்தியாசங்களில் தான் திகாவும் சரி திமுகவும் சரி வித்தியாசப்படுது. ஆனா அண்ணா அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு கூட பெரியார் என்ன நினைத்தாரோ
அத்தனையும் அவர்தான் நிறைவேற்றார். அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் நிறைவேற்றார். அப்போ பெரியார் அவர்கள் தனக்கு எந்த தனிப்பட்ட ஆசைகளும் கிடையாது. எனக்கு இந்த மக்களும் இந்த மக்களுக்கான நோக்கமும் தான் என்னுடைய நோக்கமே தவிர, இந்த மக்களுக்கான உயர்வு தான் என்னுடைய நோக்கமே தவிர, எனக்கு தனிப்பட்ட எதிரி யாருமே இல்ல. அண்ணாவையும் சரி, கலைஞரையும் சரி, பெயர் சொல்லி கூட கலைஞரை எல்லாம் பெயர் சொல்லி கூட பெரியார் அவர்கள் சொன்னதை நான் பார்த்ததில்ல. கலைஞர்னு தான் சொல்லியிருக்காரு. அவ்வளவு வீடியோல, அவ்வளவு எழுத்துல. அப்பன்னா அவருடைய நோக்கம் மக்களுக்கானதாகவே இருந்தது. அந்த பாதையில அரசியல் என்பது தேவை. ஓட்டரசியல் என்பது வேறு. ஆனால் சமரசமற்று இருக்க வேண்டும் என்றால் நோக்கத்தை நாம் ஓட்டு அரசியலை தாண்டி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த ஒரு தலைவனாக தோழர் திருமுருகன் காந்தியிருப்பார். இன்னைக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆரோக்கியத்தோட கட்சி ஆரம்பிச்சு அல்லது ஒரு ஆசையோட கட்சி ஆரம்பிக்கிறவங்க இல்ல கட்சி விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இம்மீடியட்டா இன்னொரு கட்சியில சேர்றது இல்ல. ஒரே நாள் ஒரு பேப்பர்ல ஒரு யூடியூப்ல கட்சி ஆரம்பிச்சிட்டார். இவர் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சின்னு தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்தவர்கள் அனைவருமே ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவுமே இருக்காங்க. ஆனா திருமுருகன் காந்தி அந்த பாதையில் செல்லாமல் இன்று இளைய தலைமுறை அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அரசியலை கற்றுக்கொள்வது? ஓட்டு அரசியலா? ஓட்டு அரசியல் கண்டிப்பாக தேவை. அண்ணாவின் பாதையும் தேவை, பெரியாரின் பாதையும் தேவை. அப்பொழுது பெரியார் பாதையில் முன்னெடுப்பவர்களில் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே இயக்கங்களிலே ஒரே கொள்கையோடு தனிப்பட்டு தெரிகின்ற சகோதரனாக திருமுருகன் காந்தி இருக்காரு. மே 17 இயக்கம் இருக்கிறது. இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தணும். தேவை இருக்கிறது. மரபு பாடல், இலக்கியம் சார்ந்த இசை, பறை இசையில் துவங்கியது. பறை இசை நம்மளுடைய மரபு சார்ந்த இசைதான். ஆனால் பறை இசையை மூலம் ஒரு பாடலை சொல்வதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய கேட்பவர்களுடைய மரபு இசையை தாண்டி நவீன இசையில் நம்ம கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப நம்ம காணொளிகளை பார்த்தோம், நண்பர்கள் பாடியதை பார்த்தோம். அப்பொழுது மரபை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்தாலும் அந்த இசை மேல் நமக்கு ஒரு இசையை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருந்தாலும் எதிர்கால தலைமுறை இன்றைய தலைமுறைக்கு ஒரு விஷயம் போய் சேரணும்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் இன்றைய அந்த நவீன வடிவங்களை நாம் கையாள வேண்டிய அப்டேட் நமக்கு தேவைப்படுது. அதை மே 17 இயக்கம் சரியாக செய்கிறது. அண்ணன் மருதண்ணன் சொன்னது மாதிரி கலையையும் கலை சார்ந்த அரசியலை பிரித்து கலை, வரலாறு, திரைப்படம் போன்றவற்றை ஒரு பொதுத்தளத்தில் ஒரு நவீன கருவிகளாக அதன் மூலம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் திரைப்படத்துறையில் பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அன்று ஒருத்தர் 2 பேர் சொன்ன விஷயத்த இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 இயக்குனர்கள் புதிய புதிய கருத்துக்களோட, புதிய புதிய கான்செப்டுகளோட, வாழ்வியலோட ஏகப்பட்ட இளைஞர்கள் திரைத்துறையில வந்திருக்காங்க. அதே போல அரசியலிலும் அதுபோல இயக்கங்கள் வர வேண்டும். அதற்கு முன்னோடியாக அண்ணன் வைகோ அவர்கள் இருந்தது போல அதனுடைய தொடர்ச்சியாக திருமுருகன் காந்தி இன்று இருக்கிறார். அவர் செய்கின்ற எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்புகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு, அம்மா அற்புதம்மா, எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லாம இருந்தது, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மகள் திருமணத்துக்கு தம்பி வந்திருந்தான். ஆமா, அவனை அன்னைக்கு சந்திச்ச பேரறிவாளனை. மகிழ்ச்சி. சரிங்களா? நல்லது. நன்றி, வணக்கம். சொன்னது போலவே எனக்கு அதாவது அரசியல் ரீதியாக அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கலாபூர்வமான
செயல்பாடுகளோடு சேர்ந்து அரசியல் நிலையிலும் தெளிவாக செயல்படுகிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான சமகாலத்து இயக்கமாக மே 17 இயக்கம் முகிழ்ந்து வந்திருக்கிறது. அதுதான் எனக்கு அளவில்லாத பெரும் மகிழ்ச்சி. அந்த தோழர்களோடு, அதிலும் குறிப்பாக திருமுருகன் காந்தி பல்வேறு நிலைகளில் இதை ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தடுத்த இடத்திற்கு, அதிலும் குறிப்பாக நாங்கள் இயங்குகிற பகுதியில், அதாவது இரண்டையும் இணைத்து, அதாவது அரசியல் செயல்பாட்டோடு கலாச்சார தன்மைகளையும் கூடவே இணைத்து, ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் எப்படி செய்ததோ அதற்கான அவசியம், இடையில் இருக்கிற தொய்வையெல்லாம் தாண்டி அதற்கான அவசியமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் பேசுவோம். அந்த வகையில் மிக காத்திரமான செயலை மே 17 இயக்கம் தான் செய்கிறது என்று எனக்கு எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. கூடவும் மே 17 இயக்கத்தோடு சேர்ந்து அவருடைய களப்பணியில் நானும் ஒரு சிறு பகுதியாக கலந்து கொள்வதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இதுல என்னன்னா, முன்பு எப்போதும் இல்லாத விடான ஒரு ஆபத்து இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எப்போதும் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிறது போலவே இப்போ அது அதிகமாகவே இருக்கிறது. அந்த வகையில் மிக தீர்க்கமாக செயல்படுகிற, மிக தெளிவாக செயல்படுகிற இந்த இயக்கத்தோடு சேர்ந்து செயல்படுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுல என்னன்னா, எப்போதும், அதாவது இன்னும் நாங்க மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், என்னை போன்ற கலைஞர்களே. அதாவது கல்வி நிலையிலேயே, பள்ளிக்கூடத்திலேயே கலையையும் மதத்தையும் பிரித்து படிக்கிற பாடம் வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது வெறும் சர்ஃபேஸ் லெவல்ல படிக்கிறது இல்லை, கலையை வெறும் மேல் பரப்பில் மட்டும் படிப்பதில்லை, அதை பிரித்து படிக்கிறது. அதாவது இப்போ பாடினாங்கல்ல, அது போல நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, வெறும் சிற்பத்தை மத ரீதியான சிற்பமாக, அது மதத்தை சொல்லுகிற சிற்பமாக இருந்தாலும் மதத்தினுடைய மேல இருக்கிற சர்ஃபேஸை பிரிச்சுட்டு அடிப்படை கலை நேர்த்தியையும் காலத்தையும், சமகாலத்தில் இருக்கிற அது செய்கிற போது, அந்த கலைப்படைப்பு படைக்கப்பட்ட போது இருந்த சமூகத்தையும் அந்த கலைப்படைப்பு மூலமாக படிப்பதன் மூலமாக தான் சமூகம் அடுத்த இடத்திற்கு போகும். அதை பிரித்து படிக்கிறதுக்கான ஒரு பகுதியை இனிமே மே 17 இயக்கம் அதற்கான ஃபைட்டையும் திரும்பி வைக்கணும். அதாவது கல்வியிலேயே இதை கொண்டு போக வேண்டும்ன்றது. அப்புறம் கூட எல்லா கலை வடிவங்களையும் நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, எல்லா கலை வடிவங்களுக்கும் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்குகிற முறை என்னன்னா, தனித்தனி பாக்கெட்டாக இயங்குறாங்க. அப்படி இல்லை, எல்லோரும் சேர்ந்து அதையும் மே 17 இயக்கம் மிக அற்புதமாக இனிஷியேட் பண்ணியிருக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் அது அதாவது ஒரே இடத்துல அது இசை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, திரைப்படத்துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, வெறுமனே நான் பேச்சுக்காக இல்லை, சேர்ந்து இயங்குவது, அப்புறம் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய கலை வெளி தமிழ்நாட்டுக்கு இனிமேல் தேவை, அதனுடைய அவசியம் இருக்கிறது. அந்த லிட்ரலாக நான் எப்படி சொல்லுவேன்னா, அது மிக சரியாக அரசியல் செயல்பாட்டோடு சேர்த்திருக்கிறது என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் மே 17 இயக்க தோழர்கள் அனைவருக்கும் உங்களோடு சேர்ந்து இயங்குவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் அவர்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.